ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ் லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் சீரியலைசபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஷெடியூல் பற்றி பார்த்தோம், சீரியல் ஷெடியூல், நான் சீரியல் ஷெடியூல்னா என்னென்னு பார்த்தோம், அண்ட் சீரியலைசபிலிட்டி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் சீரியலைசபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸில் எல்லா டாபிக்ஸும் பார்ட் 1லேருந்து கவர் பண்ணிட்டு வரேன். டிபிஎம்எஸ் டுடோரியல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் சீரியலைசபிலிட்டி பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு நான் சீரியல் ஷெடியூலை சீரியல் ஷெடியூல் மாதிரி மாற்ற முடிஞ்சால் அது சீரியலைசபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஷெடியூலை சீரியலைசபிளாக மாற்ற கன்வெர்ட் பண்ண முடியலன்னா அது நான் சீரியலைசபிள் ஷெடியூல். அந்த நான் சீரியலைசபிள் ஷெடியூல் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. நான் சீரியலைசபிள் ஷெடியூலில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ரெக்கவரபிள் ஷெடியூல் அண்ட் நான் ரெக்கவரபிள் ஷெடியூல் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் T1 T2 அப்படின்னு 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. இந்த 2 டிரான்சாக்ஷனும் A அப்படின்ற வேல்யூவை யூஸ் பண்ண போகுது. ஏவோட வேல்யூ டேட்டா பேஸில் 6500 அப்படின்னு இருக்குது. இங்கே T1ல் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறோம். அடுத்து அதோட வேல்யூவை 500 மைனஸ் பண்ணுறோம். அப்போது 6500லேருந்து 6000 அப்படின்னு ஆகிடும். இப்போது இந்த 6000 அப்படின்ற வேல்யூவை டேட்டா பேஸில் ரைட் பண்ணுறோம். அடுத்து T2ல் ஏவோட வேல்யூவை ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணும்போது 6000 அப்படின்னு இருக்கும். அப்புறம் அந்த வேல்யூ கூட 1000 ஆட் பண்ணுறோம். இப்போது 6000ஓட ஒரு 1000 ஆட் பண்ணுறதுனால 7000 அப்படின்னு ஆகும். இந்த 7000 அப்படின்ற வேல்யூவை டேட்டா பேஸில் ரைட் பண்ணுறோம். அடுத்து அகெயின் T1க்கு போகிறப்போ T1ல் சம்திங் ஃபெயிலியர் ஆச்சு. எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் ஃபெயிலியர், அந்த மாதிரி ஏதோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா இப்போது இதுக்கு மேலே டிரான்சாக்ஷன் ரன் ஆகாது. இந்த டிரான்சாக்ஷனே அபார்ட் ஆகிடும். ஸோ நமக்கு ஏற்கனவே டேட்டா பேஸில் இருந்த வேல்யூவை ரெக்கவர் பண்ணணும். அதாவது இப்போ பண்ண சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த வேல்யூவை ரெக்கவர் பண்ணணும். இங்கே ஃபெயிலியர் வரதுக்கு முன்னாடி நம்ம கமிட் பண்ணலை. ஸோ ரோல் பேக் பண்ணி டிரான்சாக்ஷன் 1க்கு முன்னாடி இருந்த ஓல்டு வேல்யூவை ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ ரோல் பேக் பண்ணி டிரான்சாக்ஷன் 1க்கு முன்னாடி இருந்த ஓல்டு வேல்யூவை ரெக்கவர் பண்ணிடலாம். இதுதான் ரெக்கவரபிள் ஷெடியூல். அதாவது டிரான்சாக்ஷன் நடுவில் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அதை ரோல் பேக் பண்ணி ஏற்கனவே இருந்த வேல்யூவை ரெக்கவர் பண்ண முடிஞ்சால் அதுதான் ரெக்கவரபிள் ஷெடியூல். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்லையும் அதே மாதிரி டிரான்சாக்ஷன் 1ல் ஏவோட வேல்யூவை ரீட் பண்ணி அதில் 500 மைனஸ் பண்ணி ரைட் பண்ணுறோம். அண்ட் டிரான்சாக்ஷன் 2ல் ஏ வேல்யூவை ரீட் பண்ணி அது கூட 1000 ஆட் பண்ணுறோம். அண்ட் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே T2ல் ஏ வேல்யூவை ரைட் பண்ணதுக்கு அப்புறம் கமிட் பண்ணிடுறோம். நம்ம இங்கே கமிட் பண்ணுறதுனால நம்ம இங்கே டிரான்சாக்ஷனில் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே டேட்டா பேஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். இங்கே அகெயின் டிரான்சாக்ஷன் 1க்கு போகிறோம். அங்கே ஒரு ஃபெயிலியர் வருது. ஃபெயிலியர் வந்தால் அபார்ட் ஆகிடும். ஸோ ஓல்டு வேல்யூஸை ரெக்கவர் பண்ணணும். ஆனால் இங்கே ரோல் பேக் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்சாக்ஷன் 2ல் கமிட் பண்ணி சேஞ்சஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ கமிட் பண்ணதுனால நம்ம ரோல் பேக் பண்ண முடியாது. இப்போது டேட்டா பேஸில் டிரான்சாக்ஷன் 1க்கு முன்னாடி இருந்த வேல்யூவை ரெக்கவர் பண்ண முடியாது. இதுதான் நான் ரெக்கவரபிள் ஷெடியூல். ரெக்கவரபிளில் ஃபெயிலியருக்கு முன்னாடி வேறு டிரான்சாக்ஷனில் கமிட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ரோல் பேக் பண்ணி ரெக்கவர் பண்ணிடலாம். ஃபெயிலியர் வர்றதுக்கு முன்னாடி வேறு டிரான்சாக்ஷனில் கமிட் பண்ணியிருந்தோம்னா அப்போது ரெக்கவர் பண்ண முடியாது. இதுதான் நான் சீரியலைசபிள் ஷெடியூலோட 2 டைப்ஸ். இதில் ரெக்கவரபிள் ஷெடியூல்லையே 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா கேஸ்கேடிங் ரோல்பேக் அண்ட் கேஸ்கேட்லெஸ் ரோல்பேக். ஃபர்ஸ்ட் கேஸ்கேடிங் ரோல்பேக் பற்றி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் 3 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இதில் டிரான்சாக்ஷன் 1க்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் 2 பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் டிரான்சாக்ஷன் 2க்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் 3 பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே டிரான்சாக்ஷன் 3ல் ஃபெயிலியர் வந்தால் டிரான்சாக்ஷன் 3 ரோல்பேக் ஆகும். அடுத்து டிரான்சாக்ஷன் 2வும் ரோல்பேக் ஆகும். அண்ட் அது கூடவே டிரான்சாக்ஷன் 1ம் ரோல்பேக் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனில் ஃபெயிலியர் வர்றதுனால அடுத்தடுத்த டிரான்சாக்ஷனும் ரோல்பேக் ஆனிச்சுன்னா இதுதான் கேஸ்கேடிங் ரோல்பேக். இதை கேஸ்கேடிங் ரோல்பேக்னு சொல்லலாம், கேஸ்கேடிங் அபார்ட், கேஸ்கேடிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேஸ்கேட்லெஸ் ரோல்பேக் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் 3 டிரான்சாக்ஷன் இருக்குது. இதில் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி
கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த டிரான்சாக்ஷன் அந்த வேல்யூஸை ரீட் அண்ட் ரைட் பண்ணுது. இங்கே T1 ரீட் அண்ட் ரைட் பண்ணிவிட்டு கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷன் 2 ரீட் அண்ட் ரைட் பண்ணுது. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் 2 ரீட் அண்ட் ரைட் பண்ணி கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷன் 3 ரீட் அண்ட் ரைட் பண்ணி கமிட் பண்ணுது. இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கமிட் பண்ணும்போது ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா எந்த டிரான்சாக்ஷனில் ஃபெயிலியர் இருந்துச்சோ அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் ரோல் பேக் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்லையே டிரான்சாக்ஷன் 3ல் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அது டிரான்சாக்ஷன் 3 மட்டும்தான் ரோல் பேக் பண்ணும். டிரான்சாக்ஷன் 2 அண்ட் டிரான்சாக்ஷன் 1 ரெண்டுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கமிட் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்து டிரான்சாக்ஷனை ரோல் பேக் பண்ண தேவையில்லை. ஸோ டிரான்சாக்ஷன் 3 மட்டும் ரோல் பேக் பண்ணால் போதும். இதுதான் கேஸ்கேட்லெஸ் ரோல் பேக். இதை கேஸ்கேட்லெஸ் ஷெடியூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ரெக்கவரபிள் ஷெடியூலில் இருக்க 2 டைப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சீரியலைசபிலிட்டி பற்றி பார்த்தோம். ரெக்கவரபிள் ஷெடியூல், நான் ரெக்கவரபிள் ஷெடியூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் ரெக்கவரபிள் ஷெடியூலில் இருக்க கேஸ்கேடிங் ரோல்பேக் அண்ட் கேஸ்கேட்லெஸ் ரோல்பேக் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சீரியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.